इधर ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். மெகா பெரிய சேஞ்ச் நடக்க போகுது. ஃபுல் மேக் ஓவர் நம்ம டைனிங் ரூம்க்கு. ஒரு இடம் ஸ்பேஸ் நியாயமாக யூஸ் ஆகலைன்னா எனக்கு வந்து மைண்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ நம்ம டைனிங் ஸ்பேஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தெரியல, கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் வேஸ்டேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பீஸ் பார்க்குறீங்க இல்லைங்களா, அழகான ஒரு ஃபர்னிச்சர், இது யூனிட் சுத்தமாக யூஸ் ஆகலை. இந்த டைனிங் சேருக்கு பின்னாடி மறைஞ்சு இருக்குது. அதே மாதிரி டைனிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளட்டர்டாக இருந்துச்சு. யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் லுக் ஏஸ்தட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ சரி, இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம முன்னாடி போட்ட வீடியோட கண்டினியூவேஷன் தான், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம டைனிங் ஸ்பேஸ்க்கு வந்து மேக் ஓவர்னு கூட சொல்லுவேன்னா, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கண்டிப்பாக அது மேக் ஓவர் தான். பட் நல்ல இன்னும் கொஞ்சம் யூட்டிலிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த யூனிட் வந்து நம்ம பெட்ரூமில் போட்டாச்சு. பெட்ரூம் தான் நமக்கு காலியாக இருக்க, ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த யூனிட் போட்ட இடத்துல தான் இந்த டேபிள் இருந்துச்சு. டேபிள் வந்து என்னோட பெட் சைட் டேபிளாக இப்போ மாறிடுச்சு. என்னோட பெட் சைட் டேபிள் வந்து மேலே ஷிஃப்ட் பண்ணியாச்சு, அதுவும் காட்டுறேன். இப்போ இந்த டேபிள் இங்கே போடும்போது இது வந்து ஃபுல் சைஸ் டேபிள், ஓகேவா, பெட் சைட் டேபிள் கிடையாது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லுக். ஃப்ளோர் ஸ்பேஸும் நமக்கு பாதிக்கலை. எனக்கு ஃப்ளோர் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ளோர் ஸ்பேஸும் இருக்குது. அதே மாதிரி இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா மேட் போட்டாங்க. என்னோட வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுப்பேன், புக்ஸ் வச்சுப்பேன், இந்த கேமராவோட ஸ்டாண்டு வச்சுப்பேன். அண்ட் பால்கனி பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே நமக்கு ப்ளக், ஸ்விட்ச், சாக்கெட் இதுவும் இருக்குது. ஸோ லேப்டாப்பும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல நேச்சுரல் வெளிச்சம் இங்கே நிறைய இருக்கும். காற்று வாட்டமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே கூட வேலை பார்க்கலாம். இங்கே என்னோட ரூமில் இருக்கிற பெட் சைட் டேபிள் நம்ம மேலே இருக்கிற கெஸ்ட் பெட்ரூமுக்கு போட்டாச்சு. ஸோ ஏன்னா இந்த பெட்ரூமில் கூட சைட் டேபிளே கிடையாது, இங்கே அழகாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைனிங் ரூம் பற்றி பேசும்போது இந்த திண்ணை இருக்குது இல்லைங்களா, இதை தான் நம்ம வந்து எல் ஷேப்பில் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், ஒரு லாஞ்ச் ஸ்பேஸாக மாற்ற போகிறோம். ஸோ மேக் ஓவர் அடிஷ்னல் யூட்டிலிட்டி. ஸோ இது வந்து டைனிங் டேபிளை மட்டும் இல்லாமல் உட்காந்து வேலை பார்த்துக்கலாம், சும்மா ரிலாக்ஸ் பண்ணலாம், படுத்துக்கலாம். ஸோ ஃப்ளோர் ஸ்பேஸ் பாருங்கள், அந்த யூனிட் மேலே ஷிஃப்ட் பண்ண உடனே எவ்வளோ ஓப்பன் அப் ஆகி போச்சு, அந்த கன்ஜஷனே போயிடுச்சு. நமக்கு விஷுவல் அப்பீல்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் எனக்கு தோன்றுறது, நமக்கு ஒர்க் ஆகுறது, நம்ம ஃபேமிலிக்கு எப்படி அந்த ஒரு ஃபேமிலிக்கு ரெக்குவயர்மெண்ட் வேறு இருக்குது இல்லைங்களா. ஸோ என்னோடய ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ திண்ணை கட்டினது எல்லாமே நான் போன வீடியோவில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ பெயிண்ட் மட்டும்தான் பாக்கியாக இருந்துச்சு. கலர் வந்து நான் ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன், இந்த கலர் தான் வேணும், அந்த மண் கலர், பர்ன்ட் ஆரஞ்சு கலர், அந்த பெயிண்ட் போட்டோம் ரெடி ஆகிப்போச்சு. கொஞ்சம் பெயிண்ட் வந்து மிச்சம் இருந்துச்சு, அதுவும் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட இந்த குட்டி டேபிள் இருந்துச்சு. இது வந்து நான் தரையில் உட்காந்து வேலை பார்க்கும்போது லேப்டாப் வச்சு நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஸ்டடி டேபிள், லேப்டாப் டேபிள் மாதிரி. அந்த டேபிள் மேலே பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டேன். ஸோ நம்ம டிவி டேபிளுக்கு நம்ம டிவி இருக்கு இல்லைங்களா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ரூமில். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ரூம், டைனிங் ரூம், அப்புறம் நம்ம மாஸ்டர் பெட்ரூம், மேலே இருக்கிற கெஸ்ட் பெட்ரூம், எல்லாத்தையும் டீட்டெயில்டு ரூம் டூர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அந்த லிங்க்ஸ் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு, ரிலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டேபிள் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற நம்ம டிவி ரூமுக்கான டேபிள் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை அத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப ஸ்லீக்காக அங்கேயும் மெஷர்மெண்ட் பார்த்து எனக்கு அந்த இடத்துக்கு கச்சிதமாக ஃபிட் ஆகிற மாதிரி, ஃப்ளோர் ஸ்பேஸ் பாதிக்காமல் 2500க்கு எனக்கு அந்த டேபிள் கிடச்சிருச்சு. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஃபுல் லுக் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம டைனிங் டேபிள் இன்றைக்கி இனாகிரேட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு, விளக்கெல்லாம் வச்சு. ஆனால் திண்ணை இன்னும் இனாகிரேட் பண்ணல. ஏன்னா பெயிண்ட் வந்து நாளைக்கு காலையில் தான் காயும், நாளைக்கு காலையில் திண்ணையில் உட்காரலாம். பட் இந்த சேர் பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 2 அமேசானில் வாங்கினேன். ஸோ நம்ம டைனிங் டேபிள் சேர்ஸும் நான் மேலே ரூமுக்கு மாற்றிட்டேன். பசங்க வந்து அது ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டடி சேராக. ஏன்னா மரம் இல்லைங்களா, கட்ட நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. பசங்க வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் பேக் சப்போர்ட், ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து படிக்கிறதுக்கு. இது வந்து இந்த லாஞ்ச்னால எனக்கு வந்து நல்லா சோஃபா ஸ்டைலில் டைனிங் சேர்ஸ் வேணும்னு இருந்துச்சு. ஸோ நிறைய நேரம் உட்காந்தாக்கா கூட நமக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அன்றைக்கி வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன், வந்து பாம்ஃப்ரெட், பிளாக் பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை. அப்புறம் வந்து மூங் தால் இருக்குது இல்லைங்களா, ஹோல் மூங் தால், அது வந்து தால் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து கூட்டு பண்ணியிருந்தேன் கேபேஜ் போட்டு.
ரைஸ் இருந்துச்சு, தயிர் இருந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் சாப்பாடு அவங்க வீட்டில் பூஜை இருந்ததுன்னு சொல்லி எனக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அது வேறு நிறைய ஆகிப்போச்சு. அவங்க பன்னீர் கறி, அப்புறம் சப்பாத்தி, வடை இதெல்லாமே அனுப்பியிருந்தாங்க. கொஞ்சம் சாம்பார், ரசம் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து சேரில் உட்காந்து தான் சாப்பிட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு அன்றைக்கி. அந்த ஃபீலே ரொம்ப நல்லா இருந்துச்சு டைனிங் டேபிள். ஸோ அன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, ஓகேவா? இந்த எபிசோடு பார்க்குறீங்க இல்லைங்களா, இது வந்து தேர்ஸ்டே நடந்த ஸ்டோரி. ஸோ ஃப்ரைடே மார்னிங் வந்து நல்லா பூஜை விளக்கெல்லாம் வச்சுட்டு அன்றைக்கி தான் வந்து பசங்க வந்து திண்ணையில் உட்காந்து இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரா ஃபுட் இருந்துச்சு, அவ்வளோ நம்ம சாப்பிட முடியாது. ஸோ அது வந்து நம்ம செக்யூரிட்டி பையாவுக்கு கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதுளை பழம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. ஸோ அந்த தோல் வந்து நல்லா பாயில் பண்ணி கொதித்து கொஞ்சம் தண்ணி கண்டென்ஸ் ஆனோம், ஓகேவா? அது வந்து குடித்தா நல்லதுன்னு சொல்லி நான் குடித்தேன். கொஞ்சம் பாக்கி இருக்குது. ரொம்ப கசப்பாக இருக்கும், வயிற்றுக்கு நல்லது, கட் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. காய வச்சு பவுட்ரு பண்ணி கூட சாப்பிட்றாங்க. ஸோ அது இப்படி கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு இதை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அடுத்த நாள் காலையில் நான் வந்து பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா பொலன்னு இருக்கணும் ரைஸு. சில டைமில் இந்த மாதிரி லெமன் ரைஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, ஃப்ரைட் ரைஸ். ஸோ பொலன்னு இருக்கணும்னு சொல்லி முந்தின நாள் நைட்டுக்கே கூட நான் ரைஸ் வச்சுருவேன். பட் அன்றைக்கி வந்து காலையிலேயே ரைஸ் வச்சு நல்லா ஆற வச்சு, ஸோ நல்லா நல்ல எண்ணெயில் தான் நான் வந்து தாளிப்பேன். ஏன்னா அதில் நல்ல ஒரு நட்டி ஃப்ளேவர் கொடுக்கும், ஜிஞ்சர்லி ஆயில். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல இந்த இரும்பு கடாயில் நிறைய பூண்டு போட்டு சில்லி கார்லிக் ஃப்ளேவரோட காய்கறி போட்டு ஸ்வீட் கார்ன் எல்லாம் போட்டு, சாஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப்பு, கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸு, சோய் சாஸ் கண்டிப்பாக போடணும், டார்க் சோய் சாஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்டனில் இருக்கிற ஃப்ரெஷ் பேசில் அண்ட் ரோஸ்மெரி இதெல்லாம் போட்டு பண்ணியாச்சு. விஹானுக்கு மட்டும் ஒரு எக் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன், அத்தருக்கு வேணாம். ஸோ இது வந்து ஆலு பராட்டா வித் அ ட்விஸ்ட். பசங்களுக்கு வந்து அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான். ஸோ ஆலு பராட்டா பார்த்தீங்கன்னா சாட் மசாலா கண்டிப்பாக போடுங்க, அந்த ஸ்டஃபிங்கில் செம்மையாக இருக்கும். ஆலு பராட்டா நம்ம சேனலில் நிறைய வாட்டி நான் போட்டிருக்கேன், அதனால் ரெசிபி டீட்டெயிலாக ஷேர் பண்ணலை. ஸோ இந்த ஸ்டஃபிங் எப்போவுமே கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கடலை மாவு நம்ம பேசன் இருக்குது இல்லைங்களா, அது ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து நான் பேசனுக்கு பதிலாக சத்துன்னு சொல்லுவாங்க, சத்து மாவு கிடையாது, சத்து. இதுக்கு முன்னாடி கூட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை மிக்ஸ் பண்ணி இது வந்து ஆலு சத்து பராட்டா ரெடி ஆகிப்போச்சு. நிறைய ஸ்டஃபிங் வச்சு ஃபுல்லி லோடட், ரொம்ப ஹெல்தி, நியூட்ரிஷியஸ், ப்ரோட்டீன் ரிச். சத்துனாவே ஃபுல் ப்ரோட்டீன், ஓகேவா? சத்து மாவு வச்சு மட்டும் கூட பராட்டா நான் செய்வேன். இன்றைக்கி வந்து பொட்டாட்டோவில் மிக்ஸ் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். இதுதான் வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. விஹான் வந்து தோசை வீட்டில் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆலு பராட்டா எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ அத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணி வைக்கணும். ஸோ நல்லா நெய் ஊற்றி பசங்க வந்து இதை எடுத்துப்பாங்க. கெச்சப் இல்லை ஊறுகாவோட வச்சு சாப்பிட்ருவாங்க. வீட்டில் சாப்பிட்றதால தயிர் இல்லை சுகர் போட்டு சாப்பிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து திண்ணையோட ஃபுல் லுக் ட்ரை ஆகிட்டு அதை நல்லா டெக்கப் பண்ணி நல்லா நம்ம பாயெல்லாம் போட்டு குஷன்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு ஃபுல் லுக், ஃபுல் வியூ, ஃபுல் டைனிங் ரூமோட பிராண்ட் நியூ மேக் ஓவர் உங்களுக்கு காட்டுறேன். ஹோப் நீங்கள் இதுக்கு முந்தின வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோட கண்டினியூவேஷன் தான் இது. லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, டைம் இருக்கும் போது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அத்தருக்கு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பீட்சா மாதிரி கட் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளோட இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ். நேற்று பண்ண சாப்பாடே மிச்சம் இதுவே நிறைய இருக்குது, அதனால் ஃப்ரைட் ரைஸோடு முடிச்சுட்டேன். ஒயிட் ரைஸ் இருக்குது, குழம்பு எல்லாமே இருக்குது. அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.